இன்றைக்கி நம்ம டெலிஸ்கோப் இது எதுக்காக அந்த ராடு? இந்த ராடு அதாவது இது கீழே இறங்காமல் வைக்கிறதுக்கான லென்த் இருக்குது இல்லை காடு. ஆமாம், அது வந்து உங்கள் வைஃபருக்கு வந்து சப்போஸ் இப்போ நீங்கள் அடிச்சிங்களா அந்த மாதிரி எதுவும் அடித்தாலும் இறங்காது இருக்கிறதுக்கு. ஃபுல் லென்த்துக்கு ஃபுல் ஸ்ட்ரென்த்து கிடைக்காது. அதனால இந்த ஸ்ட்ரென்த்துக்காக இருக்குது. இது வந்து ரோட்டில் மொத்தமாக கொண்டு போய் மாற்றணும். இது வந்து மறுபடியும் ரிட்டன் வந்து சர்ஃபேஸ் பண்ணி ரீஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அப்படியே எக்ஸ்ட்ரா பண்ணணும். எல்லாம் கேஸும் அது எல்லாம் கேஸும் தனியாக கழட்டி போட்டு அடுத்து அதாவது இந்த பிளாக்கை மட்டும் பேரல் பிளாக்கை மட்டும் கழட்டிக்கலாம். சில இருக்குது சின்னதாக இருக்குது மெட்டில் மாட்டிருக்கேன். அந்த பேரல் பிளாக்கை மட்டும் கழட்டிட்டு மாற்றிக்கலாம். எல்லாம் கேஸ் வந்து கட்டெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு என்ன கட்டினா ரெண்டாவது இது வந்து ஸ்க்ரூ ராடு. இன்னொன்று என்ன இருக்குன்னா இது வந்து ஸ்க்ரூ ராடு, பால் ஸ்க்ரூ. பால் ஸ்க்ரூ. இன்னொன்று ஸ்க்ரூ ராடு ஒன்று இருக்குது. பால் ஸ்க்ரூ மட்டும்தான் இருக்கும். பால் ஸ்க்ரூ எக்ஸுக்கு ஒன்று இருக்கும். நம்ம இங்கேருந்து ஸ்க்ரூ மட்டும் கழட்டிட்டு எடுத்து பார்த்தோம்ல மேலே இருக்கிற கவரிங் கழட்ட யார் சொன்னா? நம்மளுக்கு இவரே சொன்னாரா? அந்த பையன் தானே? அதான் அந்த காரில் வந்து அப்படி ஒரு நாள் நைட்டு வந்துட்டு இந்த என்கோல்ட்டை மட்டும் மாற்றி அண்ணா இரு வரேன். இது வந்து எக்ஸசைஸ் மோட்ரு.
வெயிட் பண்ணு. இவரு அண்ணாதுரை எல்லாம் தெரியுமாண்ணா? அங்கே பாரு. அண்ணாதுரை கேகர் சீரியஸில் இருக்க அந்த பினாச்சோ சீன்ஸ் இருக்குல்ல, தெரிஞ்சு ஓகேவா? விட்டுரு. பேண்டு கிண்டுக்கு வந்துட போதுண்ணா, பேண்டு கிண்டுக்கு வந்துட போது ஒளி. போகவும் போகாது. சூப்பர். எக்ஸுக்கு இதே இதுதான், இதுக்கு மட்டும் மாற்றிக்கலாம், ஜெட்டுக்கு மட்டும் மாற்றிக்கலாம். ஏன்னா ஓப்பன் பண்ணு.
பெருசா சரி ரைட் பண்ண போற ரைட் போதுமா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்த்த வீடியோ என்னென்னா, சரியாக பேச முடியலை, எதுவும் இதை எடுத்துக்கிறீங்க, லாஸ்ட்டாக பேசுகிறேன். என்ன வீடியோ அப்படின்னா, அந்த டெலஸ்கோப் கவர் இருக்குல்ல, இந்த கவர் வந்து எங்கள் இதில் டேமேஜ் ஆகிடுச்சு பண்ணியிருக்கோம். வந்து ரீபெண்ட் ஒர்க் பண்ணுறது பண்ணியிருக்குமா. இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆப் வந்து இந்த ஸ்க்ரூ இருக்குல்ல, இந்த ஸ்க்ரூ இது, அப்புறம் அங்கே ஒரு ஸ்க்ரூ 1 2 அப்புறம் இங்கே உள்ளது எல்லாத்தையும் கழட்டிடணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எக்ஸாக்சிஸோட கவர், இந்த கவர் எக்ஸாக்ஸை இது வரைக்கும் மூவ் பண்ணிவிட்டு, அதாவது இந்த கவர் இருக்குல்ல, இந்த ஸ்க்ரூ அங்கே உள்ள எல்லா ஸ்க்ரூ கழட்டிட்டு ஃபஸ்ட்டு அந்த பிளேட்டை கழட்டிடணும். அதாவது இந்த கார்டு இருக்குல்ல, இந்த கார்டு கழட்டிட்டு எல்லாம் கழட்டிட்டு இந்த கவர் கழட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஸ்க்ரூ யூஸ் பண்ணி இந்த கார்டு டோட்டலி வந்து இந்த எல்லா செட்டையும் கழட்டிட்டு கழட்டினதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா பெண்டை எடுத்து மாட்டினதுக்கப்புறம் வந்துட்டு பேக் இந்த கவர் ஃபஸ்ட்டு கழட்டிடணும். இந்த கவர் கழட்டிட்டு உள்ளே 2 ராடு வரும், ஒரு இது மாதிரி இது ஒரு ராடுன்னா ஒரு பிளேட்டு தான், அந்த பிளேட்டு வரும். அப்புறம் இந்த சைடு வந்தீங்கன்னா இந்த கவர், அப்புறம் அதே மாதிரி இந்த கவர் ப்ளஸ் அந்த கவர், இந்த கவர்லாம் கழட்டிட்டு நம்ம எக்ஸாக்சிஸ் கவர் கழட்டுறதுக்கு இங்கே ஜெட்-ஆக்சிஸ் கழட்ட அந்த சைடு, ஜெட்-ஆக்சிஸ் கழட்ட இந்த கவர், இதை கழட்டிட்டோம்னா ரிமூவ் ஆயிடும். ரிமூவ் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பெட்டு அந்த இது மட்டும் இல்லை, டெலஸ்கோப் கவரை மட்டும் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோம்னா வந்துக்கும். சரிங்களா. இதெல்லாம் மாற்றுறதுக்கு என்னென்னா, எங்கள் இதில் வந்து அந்த ரப்பர் பீடிங் இருக்குல்ல, அந்த பீடிங்கோட கேப் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஃபஸ்ட் ஆப் வந்து அந்த சின்னதாக இருக்குல்ல எக்ஸில் ரெட் கலரு, அந்த கலர் தான் போட்டிருந்தோம். இப்போ வந்துட்டு இதில் வந்துட்டு நாங்கள் அந்த கேப்பு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இந்த ரப்பர் பீடிங் மாற்றிருக்கோம். சரிங்களா. இவ்வளோ தான் விஷயம், மற்றபடி இது ஒன்றும் இல்லை. ஆனால் இது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் கூப்பிட்டு டெலஸ்கோப் கவர் கழட்டுறவங்க இருப்பாங்க, அவங்கள போட்டு பார்த்துக்கிறது பெஸ்ட்டு. ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் அதை க்ளீன் பண்ணணும் அப்படின்னா மட்டும் நம்மளே கழட்டி மாட்டிக்கலாம். மற்றபடி இதெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம். எதனால் அவங்கள கூப்பிட சொல்கிறோம்னா, இந்த ரப்பர் பீடிங்லாம் இருக்குல்ல, இது வந்து நம்ம கழட்டிட்டு மாட்டிடலாம். பெட்டு கரெக்டாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா இது கழட்டி நம்மளே மாட்டிடலாம். ஆனால் வந்துட்டு இந்த ரப்பர் பீடிங்லாம் புதுசு போடணும் அப்படின்னா மேக்ஸிமம் அவங்கள கூப்பிட்டு வந்து நம்ம பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா இதோட வீடியோலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் பாதியாக போட்டிருக்கேன். அந்த வீடியோ டெலிட் பண்ணிவிட்டு இப்போ வீடியோ எடிட் பண்ணி ஃபுல் வீடியோவாக போடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸ்டார்டிங்கில் காட்டியிருப்பேன், ஸ்டார்டிங்கில் அந்த கழட்டின டம்மி பெட்டோட அப்புறம் அதுக்கப்புறம் மாட்டினது இதெல்லாம் வந்து என்னென்ன பண்ணியிருக்காங்கிறது ஒரு சின்ன கிளிப்பு மாதிரி பண்ணியிருப்போம். ஃபுல் வீடியோ எடுக்க முடியலை, ஏன்னா மெயின்டெனன்ஸ் இருக்கும்போது நம்ம எடுக்க முடியாது. அதனால் அவங்க போனதுக்கப்புறம் இப்போ நான் ஃபுல் வீடியோவாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இவ்வளோ தான். டெலஸ்கோப் கவர் கழட்டி நம்ம மாட்டிக்கிறது பெஸ்ட், அவ்வளோதான். மற்றபடி இது இல்லை. சின்ன இஷ்யூனால் நம்மளே பண்ணிக்கலாம். மேஜர் இஷ்யூ பெருசாக ஆகுது விஷயம் அப்படின்னா மட்டும் மெயின்டெனன்ஸ் கூட்டு பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. ரப்பர் பீடிங்லாம் நம்ம வாங்கி மாட்ட முடியாது, வெளியில் வாங்குறதுக்கு அவங்களே கொண்டு வருவாங்க. அவங்களே கொண்டு வந்துட்டாங்கன்னா அது பிரச்சனை இல்லாமல் சிக்கல் இல்லாமல் போயிடும். சரிங்களா. இவ்வளோ தான், மற்றபடி எதுவும் இல்லை. இதில் வந்து ஆப்செட்டு எதுவும் மாறாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரூ ராடு கழட்டுறதெல்லாம் வந்துட்டு ஃப்யூச்சரில் வரும்போது இஷ்யூ வரும்போது என் மிஷினை வச்சு நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். சரிங்களா. ஓகே, பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்னால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். மற்றபடி எதுவும் இல்லை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக வந்து உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும். அதை நீங்கள் உடனடியாக பார்க்க முடியும். சரிங்களா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.